சொல்லுது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் படிச்சிருக்கீங்களா? ரொம்ப அருமையான பிரசங்கம். அது அருமையான பேதுருனுடைய பிரசங்கம். எப்படி குடும்ப வாழ்க்கையில் வெற்றி பெறதுன்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? போதனையின்றி நடக்கையினாலே அவிசுவாசியாக இருக்கிற கணவனை எப்படி ஆதாயப்படுத்துறதுன்னு அப்படியே சொல்கிறார். போதனை இன்றி வாய் திறந்து உபதேசம் பண்ணாதேன்றாரு. அப்புறம் எப்படி தாங்க அவரை ரட்சிக்கிறது? இவங்க உபதேசம் பண்ணுறது இல்லாமல் புருஷனை பற்றி ஊரெலாம் எழுதி வேற போடுறது. இந்த ஆளுக்கு இருக்கிற பிசாசை விரட்டுங்க. லேகி ஒன்று இருக்குது இந்த ஆளுக்கு. சொல்றார், போதனை பண்ணாத, போதனையின்றி நடக்கையினாலே. அதாவது விலையுறந்த ஆபரணங்கள், மயிரை பின்னுதல், விலையுறந்த வஸ்திரம், இதனால நீ கணவன் ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியாது அப்படி நினைக்கிறாங்க. பாருங்க, ஜனங்க என்ன நினைக்கிறாங்க? நல்ல நகை நட்டெல்லாம் போட்டு, அது இதெல்லாம் மேக்கப்பெல்லாம் போட்டு, சிகை அலங்காரம்லாம் பண்ணி, விலையுறந்த ஆடையெல்லாம் வாங்கி ஸ்டைலாக உடுத்துனா நமக்கு புருஷன் நம்ம பின்னாடியே பேசாமல் வருவான் அப்படின்னு பேதுரு சொல்கிறார். வரமாட்டான். அப்படி ஆதாயப்படுத்த முடியாதுன்றார். அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, அது வேணா, இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமாகிய சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியே கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருக்கிறது. ஏம்மா, சிகை அலங்காரம் இருக்கட்டும், மேக்கப் அப்புறம் இருக்கட்டும். சிலர் இதை வச்சு என்ன பண்ணிட்டாங்க? மேக்கப்பே போடக்கூடாதுன்னு ஒரு பிரசங்கம், கோல்டே போடக்கூடாதுன்னு ஒரு பிரசங்கம், இந்த மாதிரி உட போடக்கூடாது, அந்த மாதிரி விடக்கூடாது, இது எவ்வளோ விலைக்கு வாங்கினா அந்த வேலை தப்பாக்கும், இவ்வளோ விலைக்கு வாங்கக்கூடாது, இதெல்லாம் ஒரு பிரசங்கம். இதெல்லாம் கேட்டு தான் வந்திருக்கிறேன் நான். அதனால தான் சொல்கிறேன், இது அதை பற்றிய வசனமே கிடையாது. கோல்டு போடலாமா போடக்கூடாதுன்ற வசனம் கிடையாது. மேக்கப் போடலாமா போடக்கூடாதுன்னு இதை பயன்படுத்தக்கூடாது. விலையுந்த வஸ்திரம் உடுத்தலாமா உடுத்தக்கூடாதுன்ற சப்ஜெக்ட் இல்லை. என்ன சப்ஜெக்ட்னா, இந்த மேக்கப்பால், சிகை அலங்காரத்தால், கோல்டு ஆபரணங்களால், விலையுறந்த வஸ்திரங்களால் கணவனை ஆதாயப்படுத்த முடியாது. எப்படி ஆதாயப்படுத்த முடியும்? இருதயத்தில் மறைந்திருக்கிற குணத்தின் மூலமாக, தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டதாய் தெரிகிற அந்த குணத்தின் மூலமாக கணவனை கவர்ந்து இழுத்தரலாம், கத்தர் பக்கம் இழுத்தரலான்னு அப்படி சொல்லுது. மெயின் பாயிண்ட்டே விட்டுட்டு சும்மா முடியையும் ஜடையையும் இது எவ்வளோ நீளம் இருக்கணும் அதை பிடிச்சிக்கிட்டோம். நம்ம சபை பெரிய பிரச்சனை பாருங்க. இதை போக்குறதுக்கு நான் எத்தனை தடவை சொல்ல வேண்டியதாக இருக்குது. என்ன பாயிண்ட்ன்றதே விட்டுட்டோம். ஒன்றுமே இல்லாத சில்லறை விவகாரத்தை பிடிச்சிக்கிட்டு நம்ம பார்பராகவும் டெய்லராகவும் மாறி பிரசங்கியார்கள். முடி இவ்வளோ நேரம் நீளம் இருக்கலாம், இப்படி தொங்கக்கூடாது, இப்படி தொங்கணும், கொண்டை